ஒரு கொடுங்கோலனை காப்பாற்றியது அவனையே கொன்றது. 1940 சோஃபியா, பல்கேரியா. இரண்டாம் உலகப் போர் தன் மிக கொடூரமான கட்டத்தில் இருக்கிறது. பல்கேரிய மன்னன் போரிஸ் மூன்றாமவன் ஹிட்லரின் நெருங்கிய கூட்டாளி. அவன் நாஜி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டான். ஜெர்மன் படைகளுக்கு தன் நாட்டை திறந்துவிட்டான். யூகோஸ்லாவியாவையும் கிரீஸையும் தாக்க உதவினான். ஆண்டு கணக்கில் ஹிட்லருடன் நடந்தான். ஆனால் 2 கோடுகளை அவன் கடக்கவில்லை. சோவியத் யூனியன் மீது போர் பிரகடனம் செய்யவில்லை. தன் நாட்டில் வாழ்ந்த 50,000 யூத மக்களை மரண முகாம்களுக்கு அனுப்பவில்லை. ஆகஸ்ட் 1937 ஹிட்லர் அவனை பெர்க்டெஸ்கேடனுக்கு அழைத்தான். கோபமாக கட்டளையிட்டான். 2 கோடுகளையும் கடக்கும்படி சொன்னான். போரிஸ் மறுத்தான். சோஃபியாவுக்கு திரும்பினான். 12 நாட்களில் இறந்தான். வயது 49. திடீர் இதயத் தாக்குதல் என்று சொன்னார்கள். நாஜிகளுடன் ஒத்துழைத்ததால் மட்டுமே அவனுக்கு அந்த சக்தி இருந்தது. அந்த சக்தியை ஒரே ஒரு முறை நல்லதற்கு பயன்படுத்தினான். அதுவே அவனை கொன்றது. யூத மக்களை காப்பாற்றிய நாஜி கூட்டாளி போரிஸ் மூன்றாமவன்.